எப்போ தெரியுமா நடக்கும்? ஆபிரகாமை போல நான் விசுவாசித்து கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்கிறத நான் எப்போ செய்கிறேனோ அப்போ தான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ணிக்கொள்ள முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்தது, விசுவாசத்தினாலே தைரியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக தருகிறார். யார் இந்த விசுவாசத்தினால தைரியமாக இருந்தாங்கன்னா, எபிரேயர் 11:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், பார்வோன் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. ஆமென். இப்படி யாருன்னா இருக்க முடியுமா? எவ்வளோ ஒரு தைரியம் மோசேக்கு. மோசே தைரியமாக பார்வோன் வீட்டை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்? இங்கே இன்னொரு வசனம் நீங்கள் அடுத்ததில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பயப்படாமல், அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எதுக்கு தெரியுமாங்க? கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார் ஏதோ ஒன்று. ஆமென். கர்த்தர் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த யாத்திராகம்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, மோசே நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி நான் உன்னை அங்கே அனுப்ப போகிறேன் எகிப்து நாட்டுக்கு, நீ வா. என் ஜனங்களுடைய கூக்குரல் என் காதில் கேட்டுச்சு. என் ஜனங்க ரொம்ப அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இது எவ்வளோ ஒரு பெருமைல, ஒரு ராஜாவோட மகன் அப்படின்றது எவ்வளோ ஒரு பெருமை. அதையே விட்டுட்டு கர்த்தருடைய அழைப்பை பெற்று பயப்படாமல் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரான். ஆமென். அடுத்தது இங்கே பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இங்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். ஆமீன். இன்றைக்கி நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நம்ம மோசே போல் நிறைய காரியங்களை தைரியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமீன். சில காரியங்களில் இது எங்கள் மோசே இந்த எகிப்துலேருந்து அந்த அரண்மனையை விட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? கைக்கு கிடைச்சதை இப்படி விட்டுட்டு போகிறானே அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு மகனாக இருக்கிறத என்ன பண்ணுறான், விட்டுட்டு இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோசே கொஞ்சம் கூட அந்த ஆசையே இல்லை. நான் இங்கே பாவ சந்தோஷம், என்ன சந்தோஷமா? பாவ சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பாவ சந்தோஷத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. ஆமீன். அன்றைக்கி நோவா காலத்தில் இருந்தவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. என்ன சந்தோஷத்தில் இருந்தாங்க? பாவ சந்தோஷம். அதனால தான் கர்த்தர் அழிச்சிட்டாரு. வாக்குத்தத்தத்தை அவங்களால சுதந்திரித்து கொள்ள முடியல. ஆபிரகாம் கூட எந்த சந்தோஷமும் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் என்னை எங்கே அனுப்புகிறீங்களோ நான் அங்கே போகிறேன். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி ஆனான் ஆபிரகாம். இங்கே மோசே, நீ வா, நீ அந்த என் ஜனங்களை எல்லாம் மீட்டு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என் ஜனங்களை நீ கொண்டு போகும்படி நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அவ்வளோதான் காலிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அழைப்பு முடிஞ்சிச்சு. நிச்சயமான அழைப்பை பெற்று மோசே பெரிய அரண்மனை, பெரிய ஒரு பதவி, எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டு பாவ சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டாரு. அதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்தான் அவன் அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்ச கால வாழ்க்கைக்காக நான் என் ஆண்டவருடைய பெரிய அழைப்பை நான் என்ன பண்ணுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. இன்றைக்கி ஒரு வேளை நம்ம கூட கொஞ்சமான சந்தோஷத்துக்காக, கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக, கொஞ்ச நேரம் நான் கிடைக்கிற ஒரு இன்பத்துக்காக நான் என் கர்த்தருடைய பெரிய அழைப்பை நான் விடுறேன்னா நம்ம யோசித்து பார்த்துக்கணும். நான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி இல்லைன்னு அர்த்தம். ஆமீன். கடைசியாக நம்ம பார்க்கலாம், மோசே போல இன்றைக்கி எத்தனை பேர் தைரியம் உள்ளவர்களாய் நிறைய வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்கள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க தான், பெரிய கடவுள் போ அப்படின்னு சொல்லுவாங்க தான். அன்றைக்கி மோசையை பார்த்தும் சொல்லியிருப்பாங்க தான். ஆனால் கர்த்தர் எவ்வளோ அழகாய், கர்த்தர் அவனை விடுவித்து அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து
ஜனங்களை வழிநடத்தும்படி ஒரு மெய்ப்பனாய் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். ஆமேன். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியானான். கடைசியாக நம்ம பார்க்கலாம், புதிய மனுஷனாய் பழையவைகள் எல்லாம் ஒழித்து விட்டு யார் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் இருப்பார்கள். அதுக்கு முன்னாடி யார் சுதந்திரிக்க மாட்டார்கள் அப்படின்னா, எபிரேயர் 11:35 நம்ம பார்க்கும் பொழுது விடுதலை பெற சம்மதியாமல் இருக்கிற சில ஜனங்கள் இருந்தாங்களாம். இவங்க விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்று யார் அந்த லீடர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அந்த ஜனங்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. ஆனால் யார் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, யார் விடுதலை பெற மனசு இல்லாமல் இருந்ததோ அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியலையா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலை அப்படின்னு நான் சொல்ல, வேதாகமாக தான் சொல்லுது. யாருக்கு விடுதலை பெற மனசு இல்லை, இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு கூட விடுதலை பெற மனசு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு கூட பழைய மனுஷனை கலைத்து போகிறதுக்கு மனசு இல்லை. யார் தெரியுமா அந்த பழைய மனுஷன்? வசனம் சொல்லுது, யாருக்கு கொலோசியர் 3:8 இருக்குது, கோபம் யாருக்கு இருக்குதோ அவங்க இன்னும் பழைய மனுஷனாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்கு மூர்க்கம் இருக்குதோ அவங்க இன்னும் பழைய மனுஷனாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்கு பொறாமை இருக்குதோ அவங்க இன்னும் பழைய மனுஷனாகவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யார் தூஷணம் பண்ணுறாங்களோ, யார் வம்பு வார்த்தை ஒருத்தர் வாயிலிருந்து வருதோ, யாருடைய வாயிலிருந்து பொய் பேசுகிறார்களோ அவங்க எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் பழைய மனுஷர்களாகவே இருக்கிறாங்க. யார் விக்கிரக ஆராதனை செய்கிறார்களோ, நம்ம நினைக்கிறோம் சிலைக்கு முன்பதாக நிற்கிறதா விக்கிரக வழிபாடு நம்ம நினைக்கிறோம்ல. என்ன தெரியுமா விக்கிரக வழிபாடு? எந்தெந்த இடத்துலலாம் என் கர்த்தருக்கு பதிலாக நான் ஒரு மனிதனையோ ஒரு பதவியையோ பணத்தையோ பேரையோ நான் யாரை வைக்கிறனோ அது எல்லாத்துக்கும் எதில் அடங்கும்? விக்கிரக ஆராதனைக்கு உள்ள அடங்கும். ஆமீன். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் வெளியில் இருக்கிறவங்க தான் விக்கிரக ஆராதனை. இல்லை, சபைக்குள்ளவே நிறைய விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆமீன். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் நான் ஆண்டவர் வைக்கிற இடத்துல என் பேரை நான் வச்சுருக்கிறேன், என் ஆண்டவர் வைக்கிற இடத்துல என் குடும்பத்தை வச்சுருக்கிறேன், என் ஆண்டவரை காட்டியில் நான் ஒரு மனுஷனை வச்சுருக்கிறேன், என் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல நான் பதவியை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பழைய மனுஷனை இன்றைக்கி நம்ம கலைத்து போட்டு கோபம், இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு மேலே நமக்கு கோபம் இருக்கும் அப்படின்னா மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நம்ம மன்னிச்சிடுறோம், ஆனால் மறக்க மாட்டோம். ஆமீன். ஆனால் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு இன்றைக்கி இந்த புதிய வருஷத்துக்கு போகும்போது எந்த ஒரு கஷ்டப்போ எந்த ஒரு வைராக்கியமோ எந்த ஒரு பொய் உதடுகளோ பொய் நாவோ எதுவுமே இல்லாதபடிக்கு ஆபிரகாமை போல மோசே போல நிச்சயமான அழைப்பை பெற்றவர்களாய், ஆமீன், நோவாவை போல ஒரு நிச்சயமான வாழ்வை பெற்றவர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே காத்திருந்து வேற என்ன விசுவாசத்தினாலே பயப்படாமல் மோசையை போல் நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் இந்த வேதாங்கமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் சுதந்திரவாளி நம்ம தான். ஆமீன். இதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம், விசுவாசத்தினாலே தான் மோசே, விசுவாசத்தினாலே தான் நோவா. இன்னும் வேதாந்தத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்தாங்க. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினாலே எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினாலே எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினாலே அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கினாங்க. இது எல்லாமே நம்மளுக்கும் நடக்குமா நடக்காதானா? கண்டிப்பாக நடக்கும். ஆமீன். ஏன்னா இல்லை கர்த்தத்தாமே கேட்குற வார்த்தை கேட்குற அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாய் ஆகணும். அப்படின்னா பழைய மனுஷனை இப்போ துதிக்கிற இந்த நேரங்களிலே நம்ம பழைய மனுஷனை கலைத்து போட்டு யார் மேலாம் கோபம், யார்கிட்ட போய் யாராவது கஷ்டப்படுத்தியிருப்போம், இல்லை நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம், நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் அந்த கஷ்டத்துக்கு நம்ம இருதயத்தை இப்போ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நம்ம புதிய வருடத்துக்குள்ளே போகும்பொழுது கர்த்தர் உண்மையாகவே அந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரமாக அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால் ரொம்ப பயத்தோடு ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவரே நீங்கள் என்னோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தை இந்த ஆண்டு முழுக்க என் வாழ்க்கையில் நடக்கணும். அந்த நீங்கள் வாக்குத்தத்தை கேட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைவேறாது. தினந்தோறும் அது மேலே கைகளை வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தின் சுதந்திரவாளியாய் நம்மளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென்.